ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிச்சனில் கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண போகிறோம். ஊருக்கு போகிறதுன்றதுனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் வரும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சு ரொம்ப மோசமாக போயிடும். கிளாஸ் பாட்டிலோட பெரிய 2 டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று டஸ்ட்டு பயங்கரமாக படிஞ்சு அதில் இருக்கும். இன்னொன்று வந்து உடையுமோன்னு அந்த பயம் பயங்கரமாக இருக்கும் நமக்கு இது யூஸ் பண்ணும்போது. ஆனால் கொஞ்சம் பழகிடுச்சுன்னா அது கொஞ்சம் கம்மியாயிடும். நார்மலி இந்த மாதிரி ஒரு எக்ஸோட இந்த ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தான் நான் வாஷ் பண்ணுவேன். நம்மளுக்கு அதுக்கு கிளாஸ் பாட்டிலுக்கு வெளியில் இருக்கிற அந்த ஓயிலோட அந்த இது ஓயில் படிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு வெளியிலலாம் அது அரிசி பொடி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே நான் விம்மு ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த வீடியோக்காக வீட்டுக்குள்ளே கிச்சனில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சு நான் வாஷ் பண்ணி காமிச்சிட்ருக்கோம். ஆனால் இவ்வளோ கிளாஸ் பாட்டில் நம்ம வீட்டுக்குள்ளே வாஷ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு மாடியில் கொண்டு போய் தான் அன்றைக்கி வாஷ் பண்ணது. ஒவ்வொரு பாட்டிலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணணும். அதனால இயர்லி நம்ம ஒரு 2-3 டைம்ஸ் தான் இது வாஷ் பண்ண முடியும். மார்ச் ஏப்ரலில் வெக்கேஷன் டைம் ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் ஊருக்கு போவோம். அதே மாதிரி ஒரு டேர்ம் எக்ஸாம் முடித்து ஊருக்கு போகும்போது இப்படி பண்ணி வச்சுட்டு தான் போகும். இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். சிங்கில் வாஷ் பண்ணும்போது இது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெரஸில் வாஷ் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால ஈஸியாக ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். அதே மாதிரி நிறைய தண்ணி இதுக்கு தேவைப்படும். நிறைய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சு முக்கி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கவனமாக நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் அப்புறமா கீழே அந்த ஒன்று மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாமே மேலே எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் லாஸ்ட் டைம் வாஷ் பண்ணி எடுத்தால் இப்படி இருக்கும். நல்லா க்ளீனாக இருக்கும். இது வெயிலில் ஒரு நாள் 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்தேன்னா அழகாக இருக்கும். இவ்வளோ கிளாஸ் பாட்டிலும் இன்றைக்கி நான் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இது வாஷ் பண்ணது இல்லாமல் அது ஒன்றா காய வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் எடுக்கும். இது ஃபுல்லாகவே என்னோடய கிளாஸ் பாட்டில் கலெக்ஷன் தான். இந்த சின்னது நான் வாங்கி ஒரு 2018 வாங்கினது. இந்த சின்னதும் அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் இதெல்லாமே ஸ்பைசஸ் போடுறதுக்கு வச்சுருக்கு. பாக்கி எல்லாமே அதுக்கப்புறம் வாங்கினது தான். ஆனால் நிறைய பேர் கிளாஸ் பாட்டில் உடஞ்சிரும்னு சொல்லிட்டு வாங்கவே மாட்டேன். ஆனால் எனக்கு கிளாஸ் பாட்டில் பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயமாக இருந்துச்சு. இந்த கிளாஸ் பாட்டில்லாம் 165 ருப்பீஸு. ஆனால் ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயம் உடஞ்சிருமோன்னு. அதுக்கப்புறம் அது பழகிருச்சு. டெய்லி நம்ம ஒரு வாட்டி தான் இதெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணாலும் கொஞ்சம் அது நம்ம பழகிடும். அதனால் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் 80 ருப்பீஸ்க்கு வாங்கினது இங்கே பக்கத்தில் உள்ள கடையில். இவ்வளோ கிளாஸ் பாட்டில் இருக்கனால இதுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது. நன்றி.